ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சண்டே வீட்ல நான்வெஜ் சாப்பிடாம வெளியில போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா, இங்க கர்நாடகால வந்து புரட்டாசி மாசம் வந்து ஆல்ரெடி ஆரம்பிச்சு முடிஞ்சிடுச்சு. அதுவும் எப்படின்னா, இவங்க புரட்டாசி மாசம் ஆரம்பிச்சு, அப்புறம் விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு விநாயகரை எடுக்கிற வரைக்கும் இங்க நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்கங்க. அப்படியே ஆமா மக்களே வா அப்படி சொல்லி 1.5 மாசம் ஆயிடுச்சுங்க இப்போதைக்கு. சரி வீட்ல செய்யாம வெளியில போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம். அதுவும் எங்க பாவா அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸோட நாங்க கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து சண்டே இல்லைன்னா 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து வெளியில போய் நான்வெஜ் ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இருப்போம். எனக்கு செகண்ட் லேக்கன் பிறந்ததுலேருந்து வெளியில போகவே டைம் இல்லாமல் இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு அவங்களோடய இன்னைக்கு வெளியில போகிறோம். அதுவும் இல்லாமல் 1.5 மாதம் கழிச்சு நான்வெஜ் வேற சாப்பிட போகிறோம். அந்த வீடியோ தான் இந்த vlogல பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 8 மணிக்கு போகலான்னு கிளம்புனது மணி இங்கே 10 ஆயிடுச்சு. என்ன இருக்க போதோ தெரியல. அப்பா வந்து காரை பார்க் பண்ணியாச்சு. இப்போ ஹோட்டலுக்கு போகிறோம். கார்லேருந்து இறங்கி ஒரு 2 நிமிஷம் தாங்க. நான் வாஷ்ரூம் போயிட்டு வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இவங்க ஆட்டுக்கால் சூப்பு ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு ஆட்டுக்கால் சூப் பிடிக்காது. இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் குடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்க வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு, இவன் பாருங்க, "என்னடா நீங்கலாம் நான்வெஜ் சாப்பிட்றீங்க. எனக்கு மட்டும் பழத்த குடுத்து இப்படி பண்றீங்களேன்னு" சொல்லிட்டு திரு திருன்னு முழிச்சுன்னு இருந்தான். ஆனா நாங்க சாப்பிட போலான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போனோங்க. அங்க பார்த்தீங்கன்னா, கடையே மூடி இருந்துச்சு. என்னடா பண்றதுன்னு தெரியல. அவங்க வந்து பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்களாம். அப்புறமேட்டுக்கு தான் இந்த ஹோட்டலுக்கு வந்தோம். இங்கேயும் வந்து பிரியாணி நல்லா தான் இருக்கும். செம்மையா இருக்கும். இப்போ ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணின்னு இருக்கோம். வரட்டும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பிரியாணி வந்துடுச்சு. சிக்கன் பிரியாணி. ஆக்சுவலா மட்டன் பிரியாணியா? மட்டன் பிரியாணிங்க. வாசனையே செம்மையா இருக்கு. செம்மையா இருக்குங்க. அப்பா ஃபுல்லா சாப்பிட்டாச்சுங்க. செம்ம டேஸ்டா இருந்துச்சு. ஒரே ஒரு பருக்க கூட மீதி இல்லாம காலி பண்ணியாச்சு. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு பார்சல் வேற எடுத்துன்னு போறோம். இது வந்து எங்க வீட்டுக்கு, இது என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. வீட்டுல போய் நாங்களே சாப்பிட போறதில்ல, எங்க அத்தை மாமாக்கெல்லாம் வாங்கிட்டு போறோம். இப்ப பாருங்க, அங்க பிளாக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி இந்த ரூட்டுக்கு வந்தோம். திரும்ப அந்த ரூட்ல பாத்தீங்கன்னா இங்கேயும் ஃபுல் டிராபிக் ஜாம். என்னாச்சு ஏதாச்சுன்னே எங்களுக்கே ஒண்ணும் தெரியல. இப்ப திரும்ப அந்த ரூட்டுக்கே போடுமோ என்னன்னு தெரியல. பார்க்கலாம். போலீஸ் இருக்கிறாரு. எங்கன்னா ஃப்ரீ பண்ணி விட்டாருன்னா சந்தில பூந்து போயிடலாம். ஆனா சந்தில பூடுற அளவுக்கு தான் இந்த காரு சின்னதா இல்ல. பட் ட்ரை பண்றோம். திரும்ப சாப்பிட்ட இடத்துக்கே வந்துட்டோங்க. தேங்க்ஸ் சார். அவங்க இல்லாம இருந்திருந்தாருன்னா இவ்வளவு நேரம் நாங்க வந்தே இருக்க முடியாதுங்க. கரெக்டா ஒரு 2 மினிட்ஸ்ல கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. கிளம்பியாச்சு. இது என்னது இது? இங்க பாருங்க, டிசி ஆபீஸ்ல ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குது. இங்க இருந்தா எல்லா பசங்களும் வந்திருக்காங்க. அதனால தான் டிராஃபிக் ஜாம் ஆயிருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். மறக்காம எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.